தேவி தியேட்டரில் வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க 40,000 பேர் மத்தியில். அதெல்லாம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க. ஏன்னா யூடியூப்ல காசு வருது வீடியோ போட்டா, அதுவும் நெகட்டிவா போட்டா இன்னும் காசு வருது. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்ல ஸ்பானிஷா இல்ல அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது. பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஒரு பொதுவாக ஒரு எர்த்குவேக் நடந்தா ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பர்ல வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனா விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி he should come back அப்படின்னு வேர்ல்டு வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கனடாலேருந்து சம்பந்தமே இல்லாமல், யூஎஸ்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த், he should come back இப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. they have cried for me. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்கவே ஆரம்பிச்சாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமா. ரோட்ல பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில காசு இருந்தா நான் கொடுத்துருவேன். ரோட்ல போற ஒரு அம்மா, அதான் ரோட்டுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடா போய் கேட்டிருந்தா, என்ன பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன். எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது, என் டார்லிங் குஷ்வோட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து I don't know, I was in tears. எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனா கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே சொல்றேன். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து டாக்டர்ஸ் told me not to go for the function. They told me you are trembling, you have severe fever, it's more than 1 or 3, you are trembling. நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க. நீ கேட்க மாட்டேன், சொன்னா கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன், என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாரு, சுந்தர்சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம். இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி, என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து
நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரியும், ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனால் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். இட் ஷுட் கோ இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து they'll trash it. ஜனங்க வரமாட்டாங்க. இட் இஸ் அன்பிலீவபிள். 12 years கழிச்சு எல்லாரும் by God's grace we are all looking the same. I think 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமா ஒரு கடவுள் சொல்லியிருக்காரு, இரு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு. 9 நாள் லீவ் வச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உண்மையிலே நான் அதான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர் கிட்ட ஏதாவது பாடம் சரியா புரியலன்னா டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்களுக்கு கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்புல, நரம்பு தலை வச்சு. அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த ஆள் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with Sundar C. Sundar C சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறதோ பயம். சுந்தர் சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும். ஹெல்த் சூப்பராக இருக்கும், மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை ஆகட்டும், மதகஜராஜா ஆகட்டும், அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு, உடல்நிலை, மைண்ட், பாடி, ஹார்ட், சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்ணுறது, ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமா வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்பெல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிட்டே காணாம போயிடுறாங்க. நிறைய பெரிய இயக்குனர்கள் இன்னைக்கு இல்லை, இயக்குனர்களே இல்லை. இயக்குனர்கள் நடிகர்கள் ஆயிட்டாங்க. இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்குது. நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம்.
அன்கண்டிஷனலி. ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷனலி. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்க வீட்டில் போய் குஷி வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன், நான் ஐ ஹாவ் சம்மன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப். சுந்தர் சார் வந்து ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். that is again, you know, a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க. If you are covered by good friends, your character is shown ன்னு சொல்லுவாங்க. So I'm covered by good friends. தேவி தியேட்டரில் வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார். அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலே சொல்கிறேன். பயமாக இருக்குது. எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க, டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ வி வாண்ட் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் டு கம் பேக் ஆன் ட்ராக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு, நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க 40,000 பேர் மத்தியில். அதெல்லாம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. எந்த தைரியத்துல பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே புரியல. நாளைக்கு ஜாக்கெட் போடணும், நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட். யோ, நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்லை என்ன? நீ வேற. ராஜா நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டாப்புல ஒரு 2 வரி பாடுறேன், நான் ஃபுல் பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங். ஐ எம் ஸோ ஹாப்பி. அதான் யாரோ சொன்னாங்க, ராஜா சொன்னாப்புல நாளைக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க்கு. நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று, இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கிட்ட ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க வந்து பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டுல ஃபேமஸ் மாமியார் அவங்க தான். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் ராஜா. இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணா இருக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு. ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். நீ இப்போ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரியல. நம்ம காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டலில் 1994-5ல. அதுக்கப்புறம் வந்து 2012 கம்போசிங். உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரிச்சர்ட் என் தம்பி, உரிமையாக சொல்லணும் மறுபடியும் என் தம்பின்ட்டு. அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் வி ஹேவ் இன் அவர் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் ஸோ நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஸ்ரீகாந்த் சார் என்னோட ரெகுலர் எடிட்டர். அவரோட உட்காந்து, அவர் ஈகோவே கிடையாது. சார் இது தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில் இவன் யார் சொல்றதுக்கு, இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் ஒரு தூணா இருந்து வெங்கட் வந்து
வாழ்த்துக்கள் பாப்பாக்கு உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு. விச்சு அண்ணன் ரொம்ப நன்றி. நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக இருந்ததுக்கு. அண்ட் த கேர்ள்ஸ், மை லவ்லி ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் whenever we meet, ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம். இட்ஸ் ஸோ நைஸ் டு see her today. She is the same. She is doing so well in Telugu. இந்த படம் தெலுங்கு Jan 31st வந்து தெலுங்கும் ஹிந்தியில் வரப்போகுது. 31st சார். ஸோ we are looking forward for that. ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெலுங்குல. ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன். எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் கிட்டே பேசிட்டு இருப்பாப்புல. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன், எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிட்டு இருப்பாப்புலன்னு. நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா, மிகப்பெரிய பிரச்சனை வந்தா நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்துல ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்கு. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக. நான் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகா டேலண்டடா சூப்பராக ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பஜார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமேலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில் வந்து ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். she always wanted to become an actress. இன்னைக்கு வந்து such a busy actress in Telugu. அண்ட் அந்த ஹனுமானில் ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் இன்னைக்கு தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர் ஃபார். நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் அ சன். அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியா நான் சொல்லவே மாட்டேன். நான் என்றைக்குமே வந்து தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால். அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம். அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது. பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேவராஜ், அனுபமா, எல்லாரும், மீனாட்சி சுந்தரம், எல்லாரும் நான் பார்க்குற, சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல முடியல. பட் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சு இருக்கீங்க 19 வருஷம். நீங்கள்லாம் வந்து தப்பா எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்றேன். நீங்க வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 years இந்த ஸ்டேஜ்ல நான் நிற்கிறேன். தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக்.
I thank all my friends in the media, satellite channels, social media. Social media has become is actually there are pros and cons, but social மீடியாவில் வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்றேனே, என்னை பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாம அந்த படத்தை வந்து போய் கமுக்கமா போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான். இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயாவோட 108வது பிறந்த நாள். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்சஸ் மீட். இதை விட என்ன வேணும்? அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன். என்னமோ தெரியல, ஒரு ஈர்ப்பு. அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும், அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும், மா கேன்டீனில் வந்து பச்சை குத்தி இருப்பேன், அதுவும் பிளாக் பஸ்டரு. அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம், இதுவும் பிளாக் பஸ்டரு. எங்கிட்ட இருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் இது முடிச்சோடனே லைக் ஐ டோன்ட் நோ, I think I would love to announce I'm doing a film with Gautam Menon, and yes, Tupperwala 2 is there, and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. அவரு சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன். திரும்ப நானும் சுந்தர் சார், விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணோம்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க தியேட்டரில். திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன், பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார். கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும். அண்ட் சரண்யா, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த. அண்ட் ரசிகர்களுக்கு, என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோட வந்து ஒரு 2.5 hours சிரிச்சு அந்த 20 minutes காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில். மனோபால சார், ராஜேந்திரன், நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது. அது வந்து it will go down in the history of comedy scenes in Tamil cinema. அது போட்டு சேனல், சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு தேய்ப்பாங்க. வடிவேல் காமெடி இவர் பண்ணார் படத்தில், நாய்சேகர் காமெடி, அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். மை லக்கி மேஸ்காட் டார்லிங் Didi, love you, thank you so much. And I want to thank one person, my dearest friend for the last 15 years, my friend Aditi. My dearest friend, thank you, I love you. Thank you for your efforts. Thank you so much for believing. And the believing factor தான் ஒரு விஷயம். More than being my friend, she believed in the film and she worked day and night. And I'm really indebted to you. Thank you so much. And எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. அதான் இது சக்ஸஸ் மீட்டை விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்க. 12 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஊர் சைடெல்லாம் வந்து எல்லாரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் பயமாக இருக்குது சார், புதுசாக ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார், எல்லாரும் வந்து மைடியர் லவருக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு போகிறாங்கன்னு. சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்?
நீங்கள் அவங்கள கீழே இறக்குங்க சார். இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தியேட்டரில். அந்தளவுக்கு வந்து இந்த மூவி ஹஸ் ரீச்ட். இது ஒரு ட்ரெயின், இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது, போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சுன்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்ல என்னோட கர்நாடிக் மியூசிக், என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து, மற்ற ஊர்லேருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெளில தூக்கி போடுன்ட்டு. ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடியே ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன். ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீ எங்கே இருந்தாலும், நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நான் எப்பவுமே உன் பின்னாடி இருப்பேன், எப்பவுமே உன் கூட இருப்பேன். நான் காலேஜ்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ பெரிய ஆளா வருவ. நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. உங்க அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்ச. ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பிச்சு நீ இன்னைக்கு வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சிறந்த ஹீரோஸ்ல ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நடிச்சு, உண்மையிலே ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்கள் டைம் வீணாக்க விரும்பல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்தே மதகஜராஜா போயிடுச்சு. 12 வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து 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 எப்படா வரோன்ட்டு தூக்கத்தில் சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க, நிறைய பேர். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கும், இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன். நவ் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். பட் சுந்தர் சார், ஐ எம் வெயிட்டிங். We all are waiting. சார், இந்த இதில் ஒரு 2 minutes, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன். விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தால் சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் சொல்லணும். நாங்களாம் அந்த லைட் வெளிச்சத்தில் முன்னாடி நிற்கிறோம். பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உழைக்கிறவங்க வந்து அவ்வளோவா தெரியறதில்ல. இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் அந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்ச என் டீமில் அதித்தி ஃபுல் பாரத்தை தோல்லையும் தலையிலையும் போட்டுக்கிட்டு இந்த வே ஷி ஆப்ரேட்டட் ஒரு 100 ஆம்பளைங்க பண்ணுற வேலையை அந்த ஒத்த பொண்ணாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெமினி டீமில் அதே மாதிரி தான் அனுபவத்தாலையும் தான் பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார், அவர் கூட அச்சுமல், அப்புறம் என்னதான் எங்கிட்ட சிட்டு வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோட ஒர்க் பண்ண சரண்யா, எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமாக இருக்காது. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு பயங்கர சென்டிமெண்ட், அவரோட பயங்கர ஃபேன். காலையில் முழிச்சோடனே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா அன்னைக்கு நாளே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அவரு பேர் இந்த படத்தில் வச்ச நேரம் என்னமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ மக்கள் திலகத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி, மனமான நன்றிகள். அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்காட்டாக இருக்கிற டிடி, ஃபஸ்ட்டு முதல் அறிமுக விழா 2ஆம் தேதி பண்ணும்போது முதல் நாள் ஈவினிங் கூப்பிட்ட உடனே வந்து அன்னைக்கு விஷாலோட உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலில் வந்தார். அப்படியே உட்காந்து அதை வந்து விஷாலோட இது சமாளித்து சேரை போட்டு உட்கார வச்சு அவரை கஷ்டப்படுத்தாமல் அந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி இன்னைக்கு வெற்றி விழாலையும் வந்து எங்கள் கூட யூனிட்ல ஒருத்தவங்க நிற்கிறாங்க. டிடிக்கும் தேங்க்ஸ்.
தேங்க்யூ. வந்து எல்லாருக்கும் நன்றி. சந்தானத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சந்தானத்துக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், டார்லிங், எல்லாரும் சொல்கிறது சந்தானம் வந்து மறுபடி ஒரு 2-3 படத்தில் அந்த விண்டேஜ் காமெடின்னா வந்தால் நல்லா இருக்கும், ஒரு வேக்யூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். நம்ம காம்பினேஷன் எப்பவுமே வந்து ராக்கிங்காக இருக்கும். ஆர்யாவுக்கு நன்றி. நடித்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சரித்திரம். இந்த சரித்திரத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கேற்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது என்னோட லக்கி பிளேஸ். இரும்புத்திரை வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. ஐ திங்க் மார்க்காண்டி வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. இப்போ வந்து மதகஜராஜா வெற்றி விழா எங்கிட்ட நடந்துட்டு இருக்கு. பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட், நீங்கள் எல்லாரும் மதிச்சு வந்ததுக்கு, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா அந்த படத்தை பார்த்ததுக்கு, ஆதரிச்சதுக்கு, உங்கள் ரிவ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.